ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம், விடிகிற வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன், பொழுது விடிகிறதுக்குள்ளே இந்த பதிவை நீ கேட்டணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக இந்த இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் பட்சத்தில் நாளைய விடியல் உனக்கான நல்ல விடியலாக, உனக்கான பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விடியலாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு கையில் எதுவும் ஆயுதம் இல்லாமல் கூட அடுத்தவங்களை எதிர்த்து ஜெயிச்சிட முடியும். அதுக்கு திறமை இருந்தால் போதும், புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். ஆனால் வாழ்க்கையிலையும் வேலையிலையும் ஆர்வம் இல்லாமல் எந்த வெற்றியையும் பெற முடியாது. நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்தி ஆர்வத்தோடு செய்ய பழகு. உன்னுடைய முயற்சியில் நீ நம்பிக்கை வைக்கும்போது என் அருளால் நானும் உனக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தீருவேன். வாழ்க்கை மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இந்த சாயப்பாவை நம்பும் உனக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைச்சே தீருமேன்னு செல்லமே. உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் சுமைகளையும் பாரத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல சாயப்பா, அதனால தான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்னு தானே உன் மன வருத்தத்தை எல்லாம் என்கிட்ட சொன்ன. ஓ நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக ஆறுதலாக இருந்து அனுசரணையாக இருந்து நீ வெற்றியை அடைவதற்கு வழிகாட்டேன். எந்த விதத்திலும் தோல்வி உன்னை ஜெயிக்க விடமாட்டேன். என் அருளும் என் ஆசீர்வாதமும் உன்னுடைய விடாமுயற்சியும் சேர்ந்து தான் இப்போ உனக்கான வெற்றியை கொடுக்க போகுது. மகிழ்ச்சி எப்போதும் 3 விதத்தில் வரும். எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து என் அருளில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். நீ மன அமைதியோடும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ தயாராய்க்கோ தங்கமே. எப்போவுமே என் ஆயுள் முழுவதும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கவே ஆசைப்படுறேன். நீ எப்போதும் நல்ல குணத்தை மாற்றிக்காதே. மரத்தின் மீது கல் எறிஞ்சாலும் மரம் எப்படி கனியை கொடுக்குதோ அதே போல் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நீ எல்லாருக்கும் நல்லது செய். நன்மை செய்பவர்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். நீ செஞ்ச நன்மைக்கும் நல்லதுக்கும் சேர்த்தே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தையும் மனசில் யோசித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நீ சுமக்க வேண்டாம். உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணுமே தவிர உன்னை காப்பாற்ற உனக்கு கை கொடுக்க இங்கே யாரும் வரமாட்டாங்க செல்லமே. உன்னை வழி நடத்தி என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் தோற்று போயிடாம என் துணையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே நீ செய்ய. மற்றவங்க சொல்கிறதையும் மற்றவங்களுக்கு சரின்னு தோன்றதையும் அவங்க சொல்கிறது தான் சரின்றும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நல்வழியில் நடத்தி நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நல்ல குணம் நீ யாருங்கிறதை வெளிப்படுத்தும். மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்களோ அதை பொறுத்து நீயும் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக்கோ என் தங்கமே. இந்த சாயப்பாவை நம்பி நான் காட்டுற பாதையில் போகிறவங்களுக்கு மரியாதைக்கு மரியாதையும் மதிப்பும் வாழ்க்கையில் உயர்வும் கூட வந்து சேர்ந்துடும். எப்போதுமே வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோன்ற ஒரு உயர் நோக்கத்தை வச்சுக்கோ. நோக்கமும் உன்னோட இறை பக்தியும் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக அதில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ என்ன எதிர்பார்க்குறியோ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை தாழ்த்த முயற்சி செய்தாலும் இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ அடுத்தவங்களை எதிர்பார்த்து சார்ந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்பாகவும் நீ நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த. அவங்க வந்த பிறகும் போன பிறகும் கூட உன்னால் வாழ முடியும். யார் இருந்தாலும் இல்லாட்டியுமே கூட நீ தன்னம்பிக்கையோட வாழ்க்கை தைரியமாக வாழ தயாராகு. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை நம்பி உன் கூடவே நிற்கிறாங்க.
உனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? உன் பெற்றோருக்கு பெற்றோராக இருக்கும் இந்த சாயப்பா என் அருளோடு கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ யார்கிட்டையும் போய் உதவி கேட்கலைனாலும் இந்த சாயப்பா நானாகவே உனக்காக வந்து உதவிக்கரம் நீட்டுவேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய கடமைகளையெல்லாம் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மன வலிமையை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் மனக்கசப்பையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கான், எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கான்னா இந்த உலகம் அவனை ஏமாற்ற தான் முயற்சி செய்யும். மோசம் செய்தவனை ஏமாத்தினவனை கூட மறுபடியும் ஏமாற்ற மனசில்லாத நல்ல பிள்ளையாகிய நீதான் என் அருளுக்கு உரிய பிள்ளை. யாருக்கும் கெட்டது நினைக்காம அவங்க செஞ்சதுக்கு அவங்க அனுபவிப்பாங்கன்னு அத்தனையும் கடந்து போகிற உனக்கு நான் கண்டிப்பாக நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ இழந்ததை விட இன்னும் இன்னும் பல மடங்கு பெறப்போகிற. உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். நல்ல நேர்மறையான எண்ணங்களோடு நீ இருக்கும்போது எல்லாத்திலும் நல்ல வாய்ப்பை நானே உனக்கு கொடுப்பேன். எதிர்மறையாக எந்த விஷயத்தையும் யோசிக்காத. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை அலசி ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லை என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கோ. அவங்க செய்யும் தவறுகளை ஆராயவும் குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒரு நாணயம் போலதான். இன்பமும் துன்பமும் எல்லார் வாழ்க்கையிலையும் மாறி மாறி வரும். இப்போதைக்கு நாணயத்தின் ஒரு பக்கமாகிய இன்பத்தை நீ பார்க்குறனா அடுத்து இன்னொரு பக்கமாகிய துன்பத்தையும் நீ பார்க்க தான் போகிற. இப்போதைக்கு துன்பம் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியுதுனா அடுத்து இந்த நாணயத்தின் இன்னொரு பக்கமாகிய இன்பமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்ன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தருடைய மனசை காயப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிக்காமல் பேசிடலாம். கடலில் ஒரு கல்லை தூக்கி போடுவது எவ்வளவு சுலபமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவதும் சுலபம். ஆனால் யாராவது மன கஷ்டத்தில் காயப்பட்டு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிப்பாரு. அவங்கள தேத்துறது ரொம்ப கஷ்டம். கடலின் ஆழத்தை விட ஒரு மனிதனுக்கு ஆதரவை கொடுப்பது, அனுசரணையாக இருப்பது, காயத்தை அகற்றுவது மிகவும் கஷ்டன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதுமே இந்த உலகம் தேவை இருக்கிற வரைக்கும் ஆதாயம் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை தேடி வரும். ஆதாயங்கள் நின்று போகும்போது மனிதர்களின் விசுவாசமும் முடிவுக்கு வந்துடுது. எப்படின்னா கொடை கையில் இருக்க வரைக்கும் மழை பெய்யும் போது நல்லா பயன்படுத்திப்பாங்க. மழை நின்னவனே இந்த கொடையை வேற தூக்கிட்டு சுமக்கடனா சுமக்க வேண்டியதாக இருக்கேன்னு அந்த கொடை மீது எரிச்சல் படும் மனிதர்கள் தான் அதிகம். தேவை இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறவங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னா உன்னை கூட வச்சுக்கணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த கலிகாலம் மாறி போச்சு. எப்போதும் தேவையை மட்டுமே எதிர்கொண்டு வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் தேவைக்காகவும் காரியத்துக்காகவும் இல்லாமல் நிஜமாகவே எல்லா மனிதர்களும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்க கற்றுக்கும். இந்த உலகத்தில் பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறானோ அதை எப்படி எதிர்கொள்கிறானோ அந்த அணுகுமுறை பொறுத்து தான் வாழ்க்கை மாறுது. உன் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் என் தங்கமே. உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீ தப்பு செஞ்சால் கூட அதை நகைச்சுவையாக எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. நேரம் நல்லா இல்லாத போது நீ செய்கிற நல்ல விஷயங்களில் கூட 1000 குற்றம் குறைய கண்டுபிடிச்சி உன்னை தப்பான ஆளாக இந்த உலகம் பேசும். அதனால் எப்போதுமே ரொம்ப செயல்லையும் பேசுகிற வார்த்தைகள்லையும் கவனமாக இரு. வண்ணத்து பூச்சிகளை தேடி அதை போய் துரத்தாமல் உன்னை தேடி வண்ணத்து பூச்சிகள் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. எந்த விஷயத்தையும் நீ தேடி போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உன் திறமையையும் தகுதிகளையும் உயர்த்திக்கோ என் செல்லமே. மனசில் பக்குவம் வர்றதுங்கிறது தான் ஒரு மனிதன் முன்னேறதுக்கான அடையாளம். ஏன்னா எப்போதுமே எல்லாருக்குமே சின்ன வயசில் எடுத்தவனே எதையாவது செஞ்சவனே வெற்றியும் உயர்வும் வந்துடாது. உன்னால் உன் தந்தையவோ தாயவோ இவங்க தான் எனக்கு தந்தையாக வரணும் தாயாக வரணும்னு தேர்ந்தெடுக்க முடியாது. என் குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நீ செய்கிற செயல்களை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வெற்றியை உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும் அல்லவா?
உனக்கான மகிழ்ச்சி நீ எடுக்கிற முடிவை சார்ந்து தான் இருக்கு. நல்ல முடிவை எடுத்தினா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்னு புரிஞ்சு செயல்படு. வாழ்க்கை எத்தனை முறை உன்னை கீழே அடித்து தள்ளினாலும், உனக்கு பிடிக்காத பல மோசமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தினாலும் அத்தனையும் தாண்டி மன உறுதியோடு இரு. எல்லா கடுமையான துக்கங்களையும் தோல்விகளையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இன்னைக்கு ஒருத்தன் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு அவன் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது இந்த இறைவன் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அல்லவா. நேரம் வரும்போது வெறும் சாதாரண கரிதான் வைரமாக மாறுது. அதே போல தான் மனுஷனும். இன்னைக்கு தோத்துக்கு போயிருக்கலாம், நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், கவலையில் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நான் நினச்சேன்னா கண்டிப்பாக உன் அடையாளத்தையே மாற்ற முடியும் என் தங்கமே. உன் பேரை சொன்னாலே இது இப்படி தான், நீ தான் இப்படி ஜெயிச்சேன்னு உன்னை பற்றி புகழ்ந்து பேசும் அளவுக்கு நான் உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குவேன். நீ உண்மையாக நேர்மையாக வாழ்வதே கூட சில நேரங்களில் உன்னை தனிமையில் நிறுத்தலாம். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாமல் பக்குவமற்று இருப்பதாலேயே இந்த உலகம் உன்னை தப்பாக நினைக்கலாம். ஆனாலும் நீ தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் மன அமைதியை உனக்குள்ள தக்க வச்சுக்கோ. லட்சக்கணக்கான பொய்கள் நிறைஞ்ச இந்த கூட்டத்தில் உன்னால் ஒருபோதும் நல்லதை தேடி பிடிச்சிட முடியாது. அதுக்கு பதிலாக நீயே நல்ல பிள்ளையாய் மாறிடு. நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துடு. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உன்னை ஏமாத்திட்டு வந்து மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிச்சிரு, அவங்க செஞ்ச தப்பை மறந்துடு. ஆனால் ஒருபோதும் மறுபடியும் அவங்கள உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. எந்த விஷயத்தை பொறுத்து போகணுமோ அதைத்தான் பொறுத்துக்க முடியும். தேவையில்லாமல் அடுத்தவங்க செய்கிற முட்டாள்தனத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை மிகவும் சிறியது. எதிர்மறையான எண்ணங்களை வெட்டி எரிஞ்சிடு. அடுத்தவங்க உன்னை பற்றி புறம் பேசுனாங்கன்னு தெரியும் போது, அல்லது அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து புறம் பேசினாலும் அதை கண்டுக்காமல் அவங்கள ஒதுக்கி வைக்க தயாராகு. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்க உன்னை பற்றியும் பேசுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கதை ஞாபகம் வச்சுக்கோ. போலியான பொய்யான மனிதர்களையும் அவங்க போடுற நாடகங்களையும் அவங்களுடைய பாசமான வேஷம் போட்டு பேசுகிற வார்த்தைகளையும் முதல்ல உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடு. உன்னை மட்டம் தட்டுறவங்க எல்லாம் இருந்தாலும், உனக்கு மதிப்பை உணராமல் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி மறுபடியும் அவங்கள தேடி போகாத. யார் உன்னை விலக்க நினைச்சாலும் நீ எந்த அளவுக்கு அவங்கள விட்டு விலகி நிற்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனசில் நிம்மதியும் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் இருக்கும். எல்லா இடத்திலும் மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. பக்குவப்பட்ட பிள்ளையாக பொறுமையான பிள்ளையாக நீ இருக்கணும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே விதைச்ச அன்னைக்கே அன்று இரவே அதில் இருக்க பழத்தை எடுத்து சாப்பிட முடியாது. விதையை போட்டினா அது கொஞ்சமாக வேர் விடணும், செடியாகணும், மரமாகணும், அப்புறம் இலை, காய், பூ, கனி எல்லாம் ஒன்றொன்னா தான் வரும். அதே போல் உனக்குரிய காலம் வர்ற வரைக்கும் நீ கண்டிப்பாக பொறுமையாக காத்திருக்க தான் வேணும் என் தங்கமே.